சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் நடக்க போது தான் பார்க்க போகிறோம். ரோஹிணிக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. விடிய கிளம்பி எந்திரிக்காங்க 3 மணிக்கு. எந்திரிச்சு பார்க்குறாங்க மனோஜ் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. மனோஜை பார்க்குறாங்க, உனக்கு என்ன கவலை, வேலைக்கு போகணுமா வைக்கணுமா அதை பற்றிலாம் சிந்திக்க மாட்டேன், அது போக நான் தானே கஷ்டப்படுறேன், என்னை பற்றி கொஞ்சமாவது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் வந்து பெட்டில் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க தரையில் பாயில் படுத்துட்ருக்காங்க. இப்படி ஆக்கிட்டாங்களே இந்த ஆண்டிக்கு நீ சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் இதை பண்ணிட்டாங்களோ அப்படி இப்படின்னு யோசிக்காங்க. இல்லை நம்ம வந்து பணக்காரன்னு நினச்சி இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நான் பணக்காரியும் இல்லை, எங்கள் அப்பா ஜெயிலையும் இல்லை, இது செய்கிறது வேஸ்ட்டு தானே. எப்படியாவது மனோஜுக்கு வந்து கன்னடா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணாலும் கூட இவங்க சொல்கிறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது போலையே. நேற்று என்னன்னா கிரிவலம் போகணுங்கிறாங்க, முந்தானத்து என்னென்னா அங்கே பிரதர்ஷனம் பண்ணணுங்கிறாங்க, நாளைக்கு வேறு தீமிதிக்கணுங்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் என்னத்துக்கு ஆகும்னு எனக்கு தெரியல. இதை 48 நாள் என்னால் எப்படி சமாளிக்க முடியவே முடியாது. பேசாமல் உண்மையை சொல்லிடலாமான்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அப்போ நினைக்காங்க, சரி கொஞ்சம் நேரம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்காங்க. மணியை பார்க்குறாங்க 5:30 மணி. ஆகா, இதுக்கு மேலும் இனிமேலும் நம்ம இங்கே இருந்தோம்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு புறப்படுறாங்க. மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. மீனா முத்தம் கோலம் போடுறதுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் ரோஹிணி போகிறாங்க. என்ன ரோஹிணி இவ்வளோ நேரத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு என்ன வேலை இருக்குது ரோஹிணி அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணுமா மீனா அப்படிங்கிறாங்க. அதில் வீட்டை விட்டு கடந்து போகும்போது மீனா பார்க்குறாங்க. செல்லை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சி 6 மணிக்கு மனோஜ் ரூமுக்கு வராங்க. மனோஜ் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. டேய் ரோஹிணிங்கடா அப்படிங்கிறாங்க. அவர் ரெஸ்ட் ரூமில் இருப்பாமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு போயிட்டு போனோன்னு ஹாலுக்கு வர சொல்லு, ஹாலில் இருக்க பிறப்பு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க, வரல. உடனே ரெஸ்ட் ரூம் திறந்து பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. ஏம்மா இங்கே இல்லையும் பாத்ரூம்லேயும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கடா போனா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரி ஒரு 5:30 மணி இருக்கும், ரோஹிணி வீட்டு விட்டு வெளில போனாங்க, எங்கே போகிறீங்க ரோஹிணின்னு கேட்டேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன மனோஜ் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இன்றைக்கி முக்கியமான பரிகாரம் இருக்குது, அவள் பாட்டில் இப்படி போனான்னு என்ன அர்த்தம், எப்படி பழிக்கும், உங்கள் மாமா எப்படி வெளியூருவார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் அவளுக்கு அடித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ஃபோன் அடிக்கிறாரு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமாம் அது இப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அப்படிங்கிறாங்க. டேய் அவள் வேண்டாதீங்க பண்ணால் பரிகாரம் பலிக்காது, அப்படியே திரும்பிடும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதான் அத்தை சொன்னேன் வேண்டாம், அவங்களால பண்ணிக்க முடியாதுன்னு தான் சொன்னேன், அவங்களால பண்ண முடியல, இன்றைக்கி இந்த வேண்டது இல்லாமல் எப்படி செய்ய போகிறோமோன்னு தெரிஞ்சு தான் அவங்க பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ வந்து இந்த பரிகாரம் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா வெளியே வரக்கூடாது, அவங்க அப்பா மூலமாக வரக்கூடிய பணமோ நகையோ மனோஜுக்கு கிடச்சிடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து எழுந்திரிச்சு வராரு. இந்த மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் வந்து மீனாவுக்கு இருக்காதம்மா, உங்கள் பையனுக்கும் உங்களுக்கு வேணா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, காலையிலே இந்த வீட்டில் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைப்பா பாருங்கப்பா அந்த அம்மாவை காலையில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன விஷயம் கத்திட்டு என்ன அப்படிங்கிறாங்க. நான் கத்தலாம் செய்யலைங்க, அந்த ரோஹிணியை பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சி வீட்டை விட்டு வெளில போயிருக்கான டயத்தில் அதுபோக செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. நீ வந்து அந்த பொண்ணால் அந்த பரிகாரத்தை செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு யோசிச்சிருக்கணும். ரெண்டாவது நீனே அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொன்னால் இப்படி அந்த பொண்ணு மனம் வந்து செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க சம்மந்தி வெளியே இருந்தாலும் நான் இதை செஞ்சேன், நான் ஏன் செய்ய போகிறேன்னா மனோஜ் வந்து கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்குன்னு நினச்சி தப்பாங்க. எதுக்கு நான் வந்து பார்வதி சொன்னேன்னு சரின்னு சொன்னேன், இப்படிலாம் செஞ்சால் எப்போ சீக்கிரம் வெளில வந்துடுவாங்க, நான் மனோஜும் பெரிய ஆளாக வருவோம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படியே நினச்சிட்டு கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டே இருங்க நீனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போய்ட்டு வரமுது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு காலையில் ஒரு ஆஃபர் இருக்குது கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் காஃபி குடிச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அவங்க கையால் காஃபி குடிச்சிட்டு போங்க, நல்லது தான், எப்போ நீங்களும் வாங்க 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. மீனா காஃபி போடுறாங்க. டைனிங் டேபிளில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கிளம்புறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, அத்தை நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் காஃபியும் குடிக்கல ஒன்றும் குடிக்கல, இப்போ ரோஹிணி எங்கே போனான்னு தெரியல, அது வேறு நான் கடுப்பில் இருக்கேன் நீ பேருக்கு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு மறுபடியும் அடித்து பார்க்குறாங்க. செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. காலையிலே ரோஹிணி வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. வித்யா வந்து காலையில் முக்குந்தொலைக்குன்னு சொல்லிட்டு கதவை திறக்காங்க. இங்கே ரோஹிணி உட்காந்துருக்காங்க. என்ன ரோஹிணி இவ்வளோ நேரத்துக்கே அப்படிங்கிறாங்க. இல்லடி காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்கள் ஆன்ட்டியை நீ தான் பார்க்க வருவாங்க, இன்றைக்கி என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்கன்னு தெரியாது, இந்த 48 நாள் இனி 48 வகையாக பாடாப்படுத்துவாங்க, இது நம்மளுக்கு சரியே வராது, அதனால தான் காலையில் எழுந்திரிச்சி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி காலையில் எழுந்திரிச்சி வந்துட்டேன், எப்படினாலும் நைட்டு அங்கே தானே போகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி அதை நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடி, உனக்கு குழந்த இருக்குது, கல்யாணம் ஆனதை மறைச்சி உங்கள் அப்பா இருக்கார், அதுவும் மலேசியாவில் இருக்கார், பெரிய பணக்காரி, அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுக்கேடி, இதெல்லாம் தெரிஞ்சால் அவன் குடும்பம் இவனையை வந்து வச்சு பார்க்க மாடி அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய
வித்தியா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ மனோஜுக்காக தான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனால் மனோஜ் வந்து எந்த வகையிலும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்காரு. அதை நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது. இந்த வேலைக்கும் மாட்றாரு. போனால் கனடா வேலைக்கு தான் போவேங்காரு. இப்போ இருக்கிறத பார்த்தா நானும் கனடாவுக்கு போனால் தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா இந்த ஆன்ட்டி வந்து உங்கள் அப்பா வரலையா, பணம் என்னாச்சு, நகை என்னாச்சும்பாங்க, உங்கள் சொத்து வரலையா, அப்படி இப்படின்ட்டு தான் கிடப்பாங்க. அதனால் நான் ஒரே வழி எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி நான் வந்து மனோஜுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அந்த ஏஜென்சியில் வந்து 14 லட்ச ரூபா கட்டியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. 14 லட்ச ரூபா உனக்கு யாரடி தருவா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிலடி அப்படிங்கிறாங்க. அந்த சித்திகிட்ட 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், அவனும் தரமாட்டான். உங்கள் பார்லர் ஓனருக்கும் உனக்கும் சுத்தமாக பிடிக்கல. அவங்களுக்கு உனக்கு நல்ல அனுசரணை இருந்தால் கூட மேடம் தாங்கன்னு கேட்கலாம், அதுக்கு வழி இல்லை. பேங்க்கில் லோன் எடுக்கலான்னு பார்த்தா சிவில் காட்டும், நீனும் ஏற்கனவே ஒரு 4 லட்ச ரூபா கட்டலை. இப்படிலாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படிடி பணம் பரட்டுவ அப்படிங்கிறாங்க. நீ நினச்சா முடியும்டி அப்படிங்கிறாங்க. நான் நினச்சா முடியுமா அப்படிங்கிறாங்க. ரெடி நீ என் கூட வா, எப்படியாவது ரெடி பண்ணிடுவோம். ஒரு ஃபைனான்சியர்கிட்ட முன்னாடி எங்கள் ஆன்ட்டி வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கினாங்களா அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவர் வந்து சிட்டியோட மோசமானவருடி, அவர்கிட்ட போய் வாங்கணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வேறு வழி இல்லை, அவர்கிட்ட எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, இவ்வளோ நேரத்துக்கு ஆஃபீஸ் இருக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு தான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. நான் வரலாமா காலையில் ஒரு ஆள் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரி நானாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க, ஃபைனான்சியர் வீட்டுக்கு. ஃபைனான்சியர் வீட்டு காலிங் பெல் அனுப்பினோன்னே யார் காலையில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியர் கதவை திறக்காரு. வந்து என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க, என் வீட்டுக்காரி வர சொன்னால மசாஜ் பண்ணதுக்கு, இவ்வளோ நேரத்துக்கு வர சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி உனக்கு நான் கால் பண்ணணும்னு நினச்சேன், ஒரு 11 மணிக்கு மேலே பண்ணலான்னு நினச்சேன், நீனே நேரத்தோடு வந்துட்டேன், நான் மசாஜ் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. சரி மேடம், எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணிச்சா தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, காலையிலேயே நீ பார்க்கணுன்னு தோணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பயங்கரமாக மசாஜ் பண்ணுறாங்க. மசாஜ் பண்ணிகிட்டே கேட்குறாங்க, மேடம் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. எது என்ன விஷயமா ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. நானே தரேன், எவ்வளோ வேணும், 10,000 20,000 அப்படிங்கிறாங்க. எனக்கு 14 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. 14 லட்ச ரூபா வேணுமா? 14 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்லேயே கிடையாது, என் வீட்டுக்காரர் தான் எல்லா வரவு சொல்லுவோமே, அவர்கிட்ட நீ கேளு, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன போ சொல்லு போ அப்படிங்கிறாங்க. நீ தெரியுதுங்களா அப்படிங்கிறாங்க. தெரியும் உங்கள் அத்தை கூட என்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிட்டு அது பெரிய பிரச்சனையில் தான் நான் வசூல் பண்ணேன். அது போக என் வீட்டுக்கு அம்மாவுக்கு நீ வந்து ரொம்ப நாளாக மசாஜ் பண்ணிகிட்ருக்க, எல்லாமே உங்கள்கிட்ட தானே பண்ணுறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 14 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறா. 14 லட்ச ரூபா வேணுமா? 14 லட்ச ரூபாய்க்கு உனக்கு என்னம்மா தேவை இருக்குது? 14 லட்ச ரூபாய்க்கு நீ நம்பி எப்படிம்மா கொடுக்குறது? நீ மசாஜ் பண்ண வர போகிற, கூட 100 கொடுங்க 200 கொடுங்கன்னா ரைட்டுங்களா, 14 லட்ச ரூபாய்க்கு எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் ஃபாரின் போகிறாரு வேலைக்கு, நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், கண்டிப்பாக கட்டிடுவோம், அவருக்கு அங்கே 3 லட்ச ரூபா சம்பளம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கே கடன் வாங்கி நீ வேலைக்கு போய் உன் புருஷன் தந்து நான் நீ கட்ட முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் கட்டிடுவோம் சார், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, நீ வேறு இடத்துல பாருமா அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க, எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. இவ்வளோத்துக்குள்ளே பண்ணுறியம்மா, இப்போ ஒன்று செய்வோம், நீ அந்த சொந்த பார்லர் தானே வச்சுருக்க, அந்த அக்ரிமெண்ட் காப்பி வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. முன்னாடி அக்ரிமெண்ட் போட்ட காப்பி ஓனர்கிட்ட கொடுக்காமல் வச்சுருக்குறாங்க. இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. அதை கொண்டு வா, அது போக யாராவது விட்னஸ் போடுவாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விட்னஸ்க்கு வந்து யாரும் இல்லையே அப்படிங்கிறாங்க. யாராவது போடணும், போட்டால் தானே நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா நீ வாடி அப்படிங்கிறாங்க. இன்னும் எங்கடி கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. நீ வாடி அப்படிங்கிறாங்க. உடனே என் ஃப்ரெண்டு போடுவா பேரில் சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. சொந்த வீடு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பற்றி நல்லாவே தெரியும், பணம் கட்டலைன்னா உன் மாமியாரை நான் என்ன பாடுபடுத்துன்னு உங்களுக்கு தெரியும், அதே பாடு நீ பட வேண்டியிருக்கும், பணம் விஷயத்தில் வந்து நான் அன்புலாம் பாராட்ட மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சார் எனக்கு தெரியும் சார், கொஞ்சம் பணம் கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ வந்துட்டு நல்ல நேரம் இல்லை, ஒரு 1 ஹவர் கழித்து தரேன், நீங்கள் காஃபி டீ குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போகிறாங்க, ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே போய் நிற்காங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, உன் புருஷன் தான் பார்க்கிட்டே நிற்பான், இப்போ நம்மனுக்கு வேண்டியது மாதிரி ஆகி போச்சு பாரு அப்படிங்கிறாங்க. 1 ஹவர் தானடி, நீ ஏன்டி ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. 1 ஹவர் ஆகிடுது. மறுபடியும் ஆஃபீஸ் போகிறாங்க. சரிம்மா நல்ல நேரம் வந்துருச்சு, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க, வீட்டு பத்திரம் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரம் கொண்டு வரலையே அப்படிங்கிறாங்க வித்யா. சரி அந்த பார்லர் அக்ரிமெண்ட் இருக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. கொடுக்குறாங்க. பார்த்துட்டு ஏம்மா நீ சொந்த பார்லர் தான் வச்சுருக்க, ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வருதுங்கிற, ஏன்னா அதை நம்பி தான் நான் கொடுக்குறேன், உன் புருஷன் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போய் எனக்கு கட்டுவாங்க நம்பிக்கைலாம் கிடையாது, எவன் ஒருத்தன் பொண்டாட்டி உழைப்பில் வாங்கி அவன் தொழில் பண்ணணுமோ அல்லது வேலைக்கு போகணும்னு நினைக்கானோ அவனை நம்ப நான் தயாராக இல்லை என்ன அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவும் சிரிக்கிறாங்க. ஏன்டி இங்கே வந்து சிரிச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. பணத்தை கொடுத்துட்றாங்க.
குடிச்சு வாங்கிட்டு வெளில வராங்க. "ஆன்ட்டி அவர் முன்னாடி இப்படி சிரிக்கிற?" அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லுறது சரியாக தானே இருக்குது. அவர் வந்து வித்தியாசமான ஆளாக இருந்தாலும் கரெக்டாக தான் சொல்கிறாரு. பொண்டாட்டி உழைப்பில் நம்பி வாழ்கிறவனும், பொண்டாட்டிகிட்ட பணம் வாங்கி வேலைக்கு போகிறவனும், பணம் கட்டி போகிறவனும் சரியான ஆளா அப்படிங்கிறாங்க. "வேறு என்னடி செய்கிறது, மனோஜ் எனக்கு பிடிச்சிருச்சு, அவங்க கூட வாழணும்னு இவ்வளோ செஞ்சிட்ருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "நீ தான் சொல்கிற அந்த மனோஜும் உங்கள் அத்தையும் வந்து பணம் பணம்னு தான் இருக்கிறாங்க, பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பணம் வாங்கினோன்னா ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம வந்து கனடாவில் போய் செட்டில் ஆக போகிறோம், இந்த ஃபைனான்ஸியருக்கு பணம் நம்ம கொடுக்கவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர கிரிமினலாக யோசிக்காங்க. இந்த சூழ்நிலை வித்தியாவை பார்க்குறாங்க. வித்தியா வீடு கடவுள இருக்குது. சரி வித்தியாவையும் சொல்லிடுவோம், அவங்க அம்மா பேர்லேயே யார் பேர்லேயோ வீட்டை மாற்றி விட்டுரு, அந்த ஃபைனான்சியரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க மனசுக்குள்ளே. பணத்தை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. உடனே அங்கிள் எல்லோரையும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவி ரூமில் இருக்காங்க. எல்லோரும் வராங்க. "என்ன நீ?" அப்படி கேட்குற ரவி. "ஒன்றும் இல்லை, நான் வந்து மனோஜுக்கு வந்து கனடா போகிறதுக்கு பணம் ரெடி பண்ணிட்டேன்" அப்படிங்கிறாங்க. உடனே "சூப்பர் அண்ணி" அப்படிங்கிறார் ரவி. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். "ரோஹிணி ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஆப்பிளை கடிச்சிக்கிட்டே கேட்குறாரு. உடனே "ஆமாம் மனோஜ்" அப்படிங்கிறாங்க. "உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்காங்களே, எப்படி புரட்டினேன்?" அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, "டேய், அவன் என்ன சாதாரண ஆளடா? என்ன பூக்கட்டியாக வர பார்த்துட்ருக்கா, இல்லை கார் டிரைவரா? அவள் பெரிய கோடீஸ்வரியோட பொண்ணு. அவள் வந்து நினச்சா என்னனாலும் செய்ய முடியும். அவள் என்ன நினைக்கல, இப்போ நினச்சிட்டா பாரு. விரதம் இருந்து 2-3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ரோஹிணிக்கு வந்து 14 லட்ச ரூபா பறந்துருச்சு. இதே மாதிரி 48 நாள் இருந்தான்னு வச்சுக்கோ, அவங்க அப்பாவும் வெளில வந்துடுவார், பெரிய சொத்தும் உனக்கு கிடச்சிரும்" அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. "ஆன்ட்டி, முதல்ல தொழில் பண்ணதுக்கு மனோஜை வந்து பார்க்கணும், இல்லைன்னா ஃபாரின் போகிறதுக்கு தான் பார்க்கணும் ஆன்ட்டி" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா, இப்போ தான் 14 லட்ச ரூபா கட்டினா தான் அவனுக்கு கனடாவில் வேலை கிடச்சிருமே" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆன்ட்டி, நாங்களும் அங்கே போய் செட்டில்னா தான் முடியும்" அப்படிங்கிறாங்க. "என்ன நீ சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஆன்ட்டி, நான் எங்கே மனோஜ் இருக்காரோ அங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும்" அப்படிங்கிறாங்க. "ஓ, புருஷருக்கு இடம் தானே உனக்கு இது என்ன? சரி, எனக்கு நீங்கள் நல்லா இருந்தாலே போதும், நீங்கள் அப்பப்போ வந்துடுவீங்க, பார்த்துட்டு போகாமே இருப்பீங்க" அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படியே முழிக்கிறாரு. "எப்பா, அந்த பொண்ணு ஒரே நாளில் 14 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டா" அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, "பார்க்க எப்படி தெரியுது, ரெடி பண்ணி தான் வந்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "இப்படி ரெடி பண்ணுற பொண்ணு அன்றைக்கே ரெடி பண்ணியிருக்கலாமே, மனோஜ் இவ்வளோ அலைய வேண்டிய தேவை இருந்திருக்காதா" அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட நம்மளை சொல்கிறாரு, "எது எப்போ நடக்கணுமோ அதான் அப்போ தான்ப்பா நடக்க முடியும்" அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா, இந்த பொண்ணு வந்து ஒரே நாளில் எப்படி வாங்கிச்சின்னு கேளுங்கப்பா" அப்படிங்கிறாங்க. "நான் வந்து சாதாரண ஆள் நினச்சிங்களா? எங்கள் குடும்பம் வந்து பெரிய பணக்கார குடும்பம். எங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இந்தியாவில் இருக்காங்க தெரியுமா? நான் வந்து அவங்ககிட்ட போகக்கூடாது, என் இமேஜை குறைச்சி போகக்கூடாதுன்னு நினச்சேன். தற்செயலாக என் உறவினர் வந்தாங்க. இந்த மாதிரி என் வீட்டுக்கார் ஃபாரின் போகணும், எங்கள் அப்பா வேறு இந்த மாதிரி லாக்கில் இருக்கார், பல கோடி ரூபா சொத்தை வச்சுட்டு என்னால் 14 லட்ச ரூபா பரட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அவங்க, நீ என்கிட்ட கேட்டுருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தந்தாங்க" அப்படிங்கிறாங்க. "எப்படி தந்தாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "டேய், நீ என்னடா தோண்டி கேட்டுட்ருக்க? பணக்காரிக்கு பிறட்டதெல்லாம் அசால்ட்டு, தெரியுமா தெரியாதா? உன் பொண்டாட்டி மாதிரி கஷ்டப்பட்டவளாவா?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, என் பொண்டாட்டி யார், அவங்க குடும்பம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க குடும்பம் எங்கே இருக்குது, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "டேய், நீ சொல்லி தெரிய வேண்டியதுன்னு அவசியம் இல்லை, ரோஹிணி கரெக்டாக இருப்பா, என் மருமவா" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷம். "சரி மனோஜ், நீங்கள் வந்து ஏஜென்சியில் கட்டிடுங்க" அப்படிங்கிறாங்க. உடனே சட்டையை மாற்றிட்டு, "நான் போய் கட்டிடுறேன் ரோஹிணி" அப்படின்னு சொல்லிட்டு நேராக கட்ட போகிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயையோ, இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்கே என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பார்வதிட்டு இது உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. உடனே காலிங் பெல் அடி அமுக்குறாங்க. அமுக்கணுன்னா பார்வதி வராங்க. "பார்வதி, நீ வரதுக்கு இவ்வளோ நேரமா, சீக்கிரம் வரமாட்டியோ" அப்படிங்கிறாங்க. "என்ன விஜயா, வயசாகிட்டுல, பையன் தானே வர முடியும், சொல்லு" அப்படிங்கிறாங்க. "இல்லை, மனோஜுக்கு வந்து வேலை ரெடி ஆகிட்டு" அப்படிங்கிறாங்க. "நீ தான் சொன்னீங்க 14 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லிட்டு" அப்படிங்கிறாங்க. "இல்லை, நீ ஏற்பாடு பண்ணி தந்தால ஒரு மருமகா, அவள் 14 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துட்டா, அவன் வேலைக்கு பணம் கட்டையும் போயிட்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. "என்ன சொல்கிற விஜயா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், அவங்க உறவினர் யாராவது கொடுத்துட்டாங்களாம், அவள் கேட்கவே இல்லையா, இந்த மாதிரி முகம் ஆடலை பார்த்தே கேட்டு கொடுத்துட்டாங்களாம்" அப்படிங்கிறாங்க. "அதானே, பணக்கார பொண்ணுன்னா பணக்கார பொண்ணு தான், உனக்கு இருக்க பணக்கார 2 மருமகளை மிஞ்சி யாரும் இருக்க முடியுமா" அப்படிங்கிறாங்க. உடனே சரி விஜயா, நான் கோயிலுக்கு போகிறேன், நீ வரையா" அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன் வந்து மனோஜ் வந்து பணம் கட்ட போயிருக்கான், வீட்டுக்கு போய் மீனாவை பாயாசம் கீசெல்லாம் வைக்க சொல்லணும், இன்றைக்கி தடப்படலாம் சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. "அவன் மருமக தான் விரதமே" அப்படிங்கிறாங்க. "அவள் விரதம் தான், வீட்டில் உள்ள மற்றவங்கள்லாம் சாப்பிடுவாங்களா, அந்த முத்து மீனாக சாப்பிடலை, என் வீட்டுக்காரிலேருந்து எல்லோரும் சாப்பிடணும்ல" அப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷமாக இரு" அப்படிங்கிறாங்க. நேராக பார்வதி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஃபைனான்சியரும் வராங்க. ஃபைனான்சியர் கோயிலை சுற்றி கும்பிட்டுட்ருக்காரு.
கும்பிடும்போது பார்வதி அப்படி விலகி போகிறாங்க. ஆகா, விஜயாவை பாடாப்படுத்துனாங்க, விஜயாவுக்கு நம்ம தான் சாமின்னு கெழுத்து போட்டோம், அவர் முகத்துலேயே நம்ம முழிக்க முடியாதுன்னு ஒளிஞ்சு போகிறாங்க. இதை பார்த்த ஃபைனான்சியர், என்ன பார்வதிம்மா என்னை பார்த்தோன்னா ஒதுங்கி போகிறீங்க, உங்களுக்கு எனக்கு எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைனாச்சு, அந்த விஜயா பிரச்சனையில் வந்து இன்னும் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க, அதனால தான் உங்கள் முன்னாடி முகம் முடிக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பற்றி என்ன இருக்குது, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. தொழில் வரவு செலவில் அப்படி தானே, பணம் வரலைன்னா ஏதாவது ரெடி பண்ணி தானே வாங்கி ஆகணும். இப்போ கூட பாருங்கள், அவங்க மருமக ரோகிணி வந்தாங்க, 14 லட்ச ரூபா அவங்க பார்லர் அடை வச்சு வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ஃபாரின் போகிறாராம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா வாங்கியிருக்காங்க, இந்த விஷயமாவது அவங்க அத்தைக்கு தெரியுமான்னு நீங்கள் கொஞ்சம் கேட்டுருங்க, ஏன்னா நான் பண விஷயத்தில் கரெக்டாக இருப்பவங்களுக்கு தெரியும், இல்லைனா என் அத்தைக்கு என்ன நிலமை நடந்துச்சோ அதே நிலமை நடக்கும், அதை சொல்லிடுங்க, நீங்கள் ரொம்ப க்ளோஸ் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்கய்யா, எனக்கு இந்த விஷயம் தெரில, ஆனால் என் அத்தைட்ட சொன்னாலும் சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. சொன்னால் நல்லது, இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி ரொம்பவே முழிக்காங்க. அந்த ரோஹிணி பயங்கர ஃப்ராடாக தான் இருப்பாளோ, அவங்க உறவினர்கிட்ட வாங்கினான்னு சொன்னால் இங்கே என்ன ஃபைனான்ஸ்கிட்ட வாங்கியிருக்கா, உண்மையில் அவர் பணக்காரி தானே, இல்லைனா ஏமாத்திட்டாலே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ள நினைக்காங்க. சரி நம்மளுக்கு கிடைச்ச செய்தியை நம்ம கண்டிப்பாக விஜயாட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பார்வதி, கோயிலுக்கு போகிறோன்னே, கோயிலுக்கு போய்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு தானே போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு இதுவும் வீடு இல்லையா, இங்கே இருக்க உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் தானே அப்படிங்கிறாங்க. அது யார் இல்லைன்னு சொன்னால் பார்வதி அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி எங்கே அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் அவன் வேலைக்கு வந்து பணம் கட்ட போயிருக்காங்க, அதான் மீனா எல்லாம் சமையல் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் பூ கட்டுறதெல்லாம் பெரிய வேலை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, என்னத்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன யாரா ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்களை சொல்ல அப்படிங்கிறன்ட்டு சமாளிச்சுட்டு போகிறாரு. உடனே அண்ணாமலை வராரு, என்ன பார்வதி வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே சந்தோஷமாக இருக்கீங்களே, நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படிங்கிற. நல்லா இருக்குமா அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் எப்போ வருவான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா மனோஜ் எப்போ வரணும்னு இப்போ கேட்கமா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நான் இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தேன், ஃபைனான்சியர் வந்திருந்தார் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபைனான்சியர் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா கூட ஒரு வீட்டு பத்திரத்தை வச்சால அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டு பத்திரத்தை கொண்டு வச்சுருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதை சொல்லலை, முன்னாடி பத்திரத்தை வச்சு ஒரு பிரச்சனை ஆச்சுலாங்க, அந்த ஃபைனான்சியர் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருந்தார், என்னை பார்த்து பேசினார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொன்னார் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி வந்து அவங்க உறவினர்கிட்ட பணம் வாங்கி கொண்டு மனோஜுக்கு பணம் கட்டினான்னு சொன்னாங்க, ஆனால் வந்து உறவினர்கிட்ட வாங்கலைண்ணே, ஃபைனான்ஸ்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க, அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ரோஹிணியை பற்றி அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு பயங்கர ஷாக்கு. விஜயாவுக்கு சரியான கோபம். இந்த ரோஹிணி வந்து என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்காளா பார்வதி அப்படிங்கிறாங்க. 100% உண்மை விஜயா, நான் இது வந்து கேட்டோன்னே எனக்கு மனசு கேட்கல, தான் அவன் வீட்டு தேடி வந்து சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அந்த ரோஹிணி மட்டும் வரட்டும், என்ன செய்தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ கோவப்படுறதுக்குள்ள நேரம் இல்லை, புத்திசாலித்தனமாக செயல்படணும், நீ வந்து வீட்டு பத்திரத்தை தெரியாமல் வச்சு எவ்வளோ சங்கடப்பட்டேன்னு எனக்கு தெரியும், நானும் சாட்சி கையெழுத்து போட்டு நான் தலைமுறை எவ்வளோ எப்படி இருந்தேன்னு உனக்கும் தெரியும், அதனால் வந்து இப்போ அந்த ஃபைனான்சியர்கிட்ட பணம் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா பெரிய சங்கடம் தான், மனோஜ் வேலைக்கு போய் அதை சம்பாரித்து கட்டணும்னா நடக்க போகிறதும் இல்லை, இந்த ரோஹிணி வந்து இங்கேருந்து உழைச்சி கட்டுவோன்னு சொல்லலை, அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லி உன்ட்ட சொல்லியிருக்கா, சப்போஸ் கட்டலைன்னா அந்த வீட்டை தான் அவர் எடுத்துப்பார், உனக்கு தெரியும் அவரை பற்றி அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்பவே முடிக்காங்க. உடனே முத்து, என்னப்பா சொல்கிறாங்க இவங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அந்த பொண்ணு வந்து ப்ராடுன்னு நான் பலமுறை சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த அம்மா தான் பெரிய கோடீஸ்வரி, அப்படி இப்படி அவள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு முத்து ஃபோன் அடிக்கிறாரு. முத்து ஃபோனை கட் பண்ணி விட்றாரு. எப்பா நான் அடித்தா கட் பண்ணி விட்றேன், நீங்கள் அடிங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, இந்த மாதிரி மனோஜ் எங்கே இருக்க, பணம் நீ கட்டாத வேலைக்கு, அந்த பணத்தோட வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்கிறாரு, இந்த முத்து தான் அப்பாட்ட ஏதோ சொல்லி நான் வேலைக்கு கட்ட விடக்கூடாதுன்னு நினைக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிட்ட சொல்கிறாங்க. ரோஹிணி முத்து மேலே ஃபோன் அடித்தான், நான் எடுக்கலன்னா அப்பா அடிக்கிறாங்க, அப்பா பணம் கட்ட வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே முத்தோட வேலை தாங்க, நீங்கள் பணத்தை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏஜென்சியில் அந்த 14 லட்ச ரூபா பணத்தை கட்டிடுறாங்க. சரி என்னாச்சு, ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஃபோன் அடிப்போம், நீங்கள் வந்துருங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. ஃபேமிலியோடு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்து தங்கிறதுக்கு இடம் கொடுத்த பிறகு நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.